வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிருக்கான். போகிற வழியில் மாம்பழம் விற்கிறவர்கிட்ட போய் என்கிட்ட காசெல்லாம் இல்லை, இந்த கல்லை வச்சுக்கிட்டு மாம்பழம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கல்லை எடுத்து முன்னெல்லாம் பார்த்துட்டு ஒரு கூட மாம்பழம் தரேன் அப்படின்ட்டு. சரி அப்படியா, அப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. காய்கறிக்காரர்கிட்ட போய் இந்த கல்லை வச்சுட்டு காய்கறி தாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்லை பார்த்துட்டாரு, ஏதோ இதில் ஏதோ மதிப்பு இருக்கும்ல இருக்கு அப்படின்னு ஒரு முட்டை நான் உருளைக்கிழங்கு தரேன் நீ எடுத்துக்கன்னு இருக்காங்க. சரி வேணாம், அதை விற்கக்கூடாது, தரல கல்லை மதிப்பு தானே தெரியணும். இவர் இன்னொரு துணி கடைக்கு போயிருக்காரு. துணி கடையில் போயிட்டு எனக்கு இந்த கல்லை வச்சுட்டு துணி தாங்க அப்படின்னு இருக்காரு. அந்த கடையில் என்ன பண்ணால் ஒரு 100 மீட்டர் துணி தரேன் இந்த காசுக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி வேண்டாம், அதையும் வாங்கிக்கிட்டு ஒரு நகை கடைக்கு போய் கொடுத்துருக்காரு. நகை கடையில் அந்த நகை கடை தெரியும்ல, அந்த நகை எப்படி இருக்கும்னு கல் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் ஒரு 50 லட்சம் தரேன் அப்படின்னு இருக்காரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்காரு. அந்த முதலாளி முடியாது, உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன் இந்த கல்லை கொடு அப்படின்னு இருக்காங்க. இல்லை நான் விற்கிற மாதிரி ஐடியா இல்லைன்னு வந்துட்டார். சரி போய் ஒரு வைர வியாபாரிகிட்ட போயிட்டார். வைர வியாபாரிகிட்ட போகவும் அவர் அந்த கல்லை நல்லா ஆராய்ச்சி பண்ணி மேலே பார்த்து கீழே பார்த்து ஒன்றும் இது பண்ணிவிட்டு இந்த கல்லை அவர் கையிலே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தம்பி இந்த கல்லை மதிக்கிற அளவுக்கு இங்கே எனக்கு மதிப்பு இல்லை, என்னோட சொத்தெல்லாம் விற்றுட்டு கொடுத்தா கூட இந்த கல்லுக்கு விலை கிடைக்காது, இது வந்து பெரிய ரத்தின கல், இது விலை மதிப்பு மிக்கிறது, இதுக்கு வந்து யாராலையும் இந்த கல்லை வாங்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே இல்லை, இந்த நாட்டிலேயே இல்லை, அவ்வளோ மதிப்பு வாய்ந்த கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் எடுத்துக்கிட்டு அந்த வந்துட்டார். அது வந்து அது கல்லை கொடுத்தது யாருன்னா கௌதம புத்தர். அந்த இடத்துல போய் புத்தர்கிட்ட கொடுத்தாரு, என்ன சாமி நீங்கள் கல்லை கொடுத்தீங்க, ஒருத்தர் மாம்பழம் தரைகிறான், ஒருத்தர் உருளைக்கிழங்கு தரைகிறான், துணி தரைகிறான், ஒருத்தர் வந்து மதிப்பே இல்லை அவ்வளோ மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னேன். நீனும் அப்படிதான், உன்னோட பலம் எந்த இடமோ சேர்த்துக்கு போனீங்கன்னா சேரா இருப்ப, எங்கே போறியோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீ உயர்வாக இருப்ப, நீ எப்பவும் உயர்வாக இருக்கணும் அப்படின்னா நல்லவங்களோட சேர்ந்து உயர்வாக இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து அது வரைக்கும் நம்மளோட மதிப்பு அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நமக்கு தெரிஞ்சா போதும், நம்ம கையில் இருக்கிறது ரத்தின கல்லுன்னு தெரியாமல் அவர் போய் மாம்பழ கடையில் விற்றுருப்பாங்க தானே. அப்போ நம்மளும் அப்படிதான், நம்மளோட உயிர் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவர் அதிலேயே சேர்ந்து சிஷியராகி பெரிய ஒரு புத்தராக மாறிட்டாங்க. இது நம்மளோட பலம் தெரியறதுக்காக. ஸோ நம்மளோட பலமே நமக்கு தெரியாது. எப்படி எலிக்கு அதோட பலம் தெரியலையோ, இந்த ஞானி ஆகிறதுக்கு அவருக்கு தெரியலையோ, அது மாதிரி நமக்கு நம்ம யாரு, நான் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, அந்த மனித நேயமே இல்லாத அப்ப நம்ம யார் அடுத்தவங்களை திட்டுறதுக்கு, வெறுக்கிறதுக்கு, பகைமை பாராட்டுறதுக்கு, தீர்ப்பு சொல்றதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம யார்? நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்ம யாரையும் திட்டக்கூடாது, அதே மாதிரி பகைமை பாராட்டக்கூடாது, வெறுக்கக்கூடாது, அது மாதிரி அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சுது அப்படின்னா, இப்படியெல்லாம் இருக்கு, நான் இதில் அனுபவப்பட்டிருக்கேன், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அந்த முடிவை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடிவு சொல்லக்கூடாது. முடிவுக்கான வழி நமக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லலாம், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த பத்ரிஜியோட இந்த 5 ஃபிங்கர் கான்செப்ட். ஸோ இந்த 5ம் நம்ம கரெக்டாக வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்காவே நம்ம வந்து குருவாக மாறிடலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, மூச்சு காத்து தான் குரு. அப்போ நம்மளோட குரு யாரு? நம்மள்கிட்ட இருக்க நம்ம மூச்சு காத்து. அந்த மூச்சு காற்றை நம்ம கவனிக்கணும். கவனிக்க இந்த நம்மளோட 5 குணங்கள், பகைமை பாராட்டல், வெறுக்கிறது, திட்டுறது, விமர்சிக்கிறது, அடுத்து தீர்ப்பு சொல்றது, இதெல்லாம் படிப்படியாக குறைச்சி நம்மளோட இறைநிலையை அடைவோம், இறை அன்பை பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட உடம்புல இருக்க நம்மளோட டிஎன்ஏ எடுத்து அதில் இருக்க குரோமோசோமை எடுத்து அதை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா 1,00,000 பக்கம் எழுதுகிற அளவுக்கு அதில் அவ்வளோ ஞானம் இருக்கும். நம்மள்கிட்ட இருக்க டிஎன்ஏலேயே இவ்வளோ ஒரு பக்கம் பேச்சு எழுதுகிற அளவுக்கு ஞானம் இருக்குன்னா, அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தியானம் பண்ணலாம். அப்போ அந்த தியானம் பண்ண ஞானி ஆக ஞானம் பெற தான் என்ன பண்ண முடியும், தியானம் செய்ய முடியும். தியானம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இறைநிலையை அடைய முடியும். ஸோ இறைநிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட தியானம் செய்யணும். தியானம் செய்ய இந்த 5 விதமான குணங்களையும் நம்ம விட்டுடணும். இந்த 5 குணங்களை ஒழித்து நம்மளோட பலம் என்ன அப்படின்னு நம்ம பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு
நம்ம பலத்தின்படி நம்மளோட மூச்சு காற்றை கவனித்து மூச்சு காற்றை கவனிக்க கவனிக்க பத்திரிச்சு சொல்லிக்காங்க பி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குருவாய் இரு. குருவாய் இருனா நான் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு குருவாக இருக்கக்கூடாது. நம்மளோட குரு யாரு? நம்மளோட மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றுக்கு நம்ம குருவாக இருக்கணும். மூச்சு காற்றை நம்ம கவனிக்க கற்றுக்கணும். மூச்சு காற்றை கவனிக்க 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 நம்மளோட அந்த தீய செயல்கள்லாம் ஒழிச்சு நீங்கி எல்லாமே போய் நம்ம என்ன ஆகலாம், நல்ல ஒரு இறைநிலையை அடையலாம். ஸோ இறைநிலையை அடையணும். அடுத்து இந்த மனித நேயத்தோட மக்கள் நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளோட வாழ்க்கை நோக்கம் என்ன, இந்த பிறவி எடுத்து வந்தது நம்ம இவங்களுக்கு மகளா, இவங்களுக்கு அம்மாவா, இவங்களுக்கு வீட்டுக்காரங்களா, இப்படி நம்ம ஒரு குடும்பத்தில் வந்திருக்கோம், இவங்களுக்கு ஃப்ரெண்டா, இப்படியெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிறவி நோக்கம் என்ன? அப்போ நம்ம பிறவி நோக்கம் என்ன வேணும்? இறைநிலை அடைதல், வாழ்க்கையில முழுமை பேர் அடைதல், இந்த பிறவியே இறுதி பிறவியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இறுதி நிலை அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு 5 செயல்களையும் செய்யக்கூடாது. யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் பகைக்கக்கூடாது, யாருக்கும் விமர்சனம் செய்யக்கூடாது. அவங்க அப்படியா, இவங்க இப்படியா, நமக்கு ஏன், நம்ம யாரு, அவங்க எப்படி இருந்தா என்ன, அது அவங்க இஷ்டம். அவங்க போறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம போய் செய்யக்கூடாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, யாருக்கும் ஒரு முடிவு சொல்லக்கூடாது. இப்படி இருக்கும், இந்த மாதிரி மழை பெய்யும், மழை பெய்தா கூட எடுத்துகிட்டு போ, இல்லை ரெயின் கோட்டு போட்டுப்போ, அது உன்னுடைய விருப்பம். ரெயின் கோட்டு போட்டு போறியா, இல்லை போட்டுப்போ. கொடை எடுத்துகிட்டு போறியா, இல்லை நினச்சிக்கிட்டே போறியா, அது உன்னுடைய விருப்பம். அதில் நம்ம எதுவும் முடிவு சொல்லக்கூடாது. நமக்கு அறிவு இருந்தால் அந்த முழுமை தெரிஞ்சால் மட்டும்தான் அறிவு சொல்லணும். ஸோ நம்ம